ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாகிறதோ, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெத்துக்கிறது, இது மாதிரியான ஒண்ணெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் முக்கியம். ஒரு பொண்ணா இருந்தா நீ இத பண்ணணும். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். இது இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி ஒண்ணும் சிக்கல் இல்ல. ஆனா இத எப்படி அவங்க லைஃபா வந்து இமேஜின் பண்ணிக்கிறாங்க? இதுதான் வாழ்க்கைன்னு எப்படி அவங்களால நம்ப முடியுதுன்னு எனக்கு புரியல அது. ஏன்னா நீங்க அதத்தானே சொல்லிக் குடுக்குறீங்க சின்ன வயசுல இருந்து. சோறு பொங்கி, சின்னதா வீடு கட்டி, வீட்டுக்குள்ள சமையல் பண்ணி, அப்ப பெண்ண வந்து அந்த ரோலுக்கு நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே தயார்படுத்திடுறோம்ல. நான் என்ன இருந்தாலும் நீ நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போக போறவன் தான் சொல்லி சொல்லி தானே வளர்த்துறோம் நம்ம. அப்ப அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குது? ஓஹோ! அப்ப நம்ம கல்யாணம் தான் லைஃப்ல எல்லாம் அப்படின்னு தானே அந்த பொண்ணு நம்பி வாழ ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துலயே அதை கட் பண்ணணும்ல. நீ நாளைக்கு ஒரு ஆஃபீஸ்ல போய் நீ கார்ல போய் இறங்கணும், நீ ஃபாரின்லாம் நீ ஃப்ளைட்ல போகணும் அப்படின்னு சொல்லி எந்த பெற்றோர் குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை வளர்க்குறாங்கன்னு பாருங்க. என்ன இருந்தாலும் உன்னை இன்னொருத்தன் கையில் நான் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சது அப்படிதானே நம்ம பேசி பெண் குழந்தைகளை வளர்க்குறோம். அப்போ அந்த இடத்துலயே ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பெண் குழந்தைகளுக்கு அதை சொல்லித்தர வேண்டியிருக்கு. இப்போ என்னுடைய பெண் குழந்தைகிட்ட ஷீ இஸ் நவ் 19, அவகிட்ட நான் திருப்பி அதான் சொல்றேன், உன் கரியர் தான் உனக்கு பிரைமரி. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கிளியர், ரொம்ப தெளிவாக சொல்றா. கல்யாணத்தை பற்றிலாம் இப்போ யோசிக்கவே இல்லை, ஐ சிம்ப்ளி டோன்ட் வாண்ட் டு மேரிங்கிறா. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. நான் முதல்ல நான் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ ஒரு காலத்துல வந்து நல்லா படிச்ச நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆணை திருமணம் பண்ணிட்டா பெண் செட்டில். அந்த செட்டில்ங்கிற அந்த சொல்லுக்கான பொருளே இப்ப மாறி இருக்கு. அப்ப அந்த செட்டில்ங்கிற வார்த்தையே இன்னைக்கு பெண்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்றத நான் என்னுடைய வட்டாரத்துல, ஏன்னா நான் அதிகம் பழகக்கூடிய இந்த நடுத்தர வர்க்கத்தை நம்ம பேசும்போது திருப்பி நடுத்தர வர்க்க பெண்களை பத்தி தான் பேசிட்டே இருக்கோம். இந்த வட்டாரத்துல இருக்கிற பெண்கள் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. செட்டில் ஆகுறதுன்னா நல்ல ஜாப்ல போய் நல்லா சம்பாதிக்கிறதுங்கிற கிளாரிட்டி இந்த பெண்களுக்கு இருக்கு. ஆனா இந்த தெளிவு கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு இருக்கானா? கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கு செட்டில் ஆகுறதுன்னா கையில நல்ல காசு இருக்கிற, குறைஞ்சது ஒரு பைக் வச்சிருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு செட்டில்ங்கிறதா இருக்கு. அப்ப அந்த செட்டில்ங்கிற அந்த சொல்லுக்கான பொருளையே வந்து நம்ம மாற்ற வேண்டியிருக்கு பெண் குழந்தைகளுக்கு. அவங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, இல்ல கல்யாண வாழ்க்கையில எல்லாம் கிடையாது, கரியர் தான் ஃபர்ஸ்ட், கரியர் தான் பிரைமரி அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு.